ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் யூஆர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. என்னை ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங். இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன். அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமாக வேற ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுர் ஜி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹேவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பார் ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப், நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்புறம் அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டோமே, உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங்கு நைட்டுக்கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க. அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் அனிகா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தை பார்த்தது, இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினாக வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and wishes to you too. And Priya Prakash, wishes to her. And Matthew Thomas and Venkatesh and Rabia, Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியாக ஒரு வைபை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டபார், ஷோஸ், வண்டர்ஃபுல். அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பர். இப்போ அங்கே இருக்கும்போது பார்க்குறேன், ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. எங்கள் டேரக்டருங்க இருக்கார், ஸ்டேஜ் வேற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி ராம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்றைக்கி வர முடியல, இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங்கு, ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கமானதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம்.
ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு. அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டரா, அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமா. ஆனால் ரியலி ரியலி ஸ்வீட் கிட்ஸ். லைக் எப்படி சொல்றது, ஒன்றா பார்த்து வளர்ந்த பசங்களாக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட் போகிற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அது வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால அது வெரி பிளஸ்ட் டு கெட் தனுஷ் சார் அஸ் த டிரெக்டர். இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் தட் ஹீஸ் டாட் மீ. அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. பவிஷ், தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ்க் ஃபார் மை டெபியூ இன் தமிழ். வெங்கி, ராவ்யா, ரம்யா, பிரியா, சித்தார்த், மேத்யூ, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் த டீம் behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, where are yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் இட் wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 21st படம் வரப்போகிறது, எல்லோரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.